ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் சின்சன் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. இன்ஃபேக்ட் வந்துட்டு மாதம் வந்துட்டு 1ஆம் தேதி வருதோ இல்லையா, GTA 6லேருந்து ஏதோ ஒரு லீக் வந்துடுது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இன்னும் கரெக்டாக GTA 6 லான்ச் ஆக பார்த்தீங்கன்னா 264 டேஸ் இருக்குது ஆஸ் ஆஃப் ஷூட்டிங் திஸ் வீடியோ. என்ன தான் இன்னும் 264 டேஸ் இருந்தாலுமே நமக்கு நிறைய லீக்ஸ் வந்திருக்கு. அதில் ஒரு டாப் 5 லீக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட லீக்கை வந்துட்டு லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லீக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ எப்படி ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா, நம்ம கேமோட ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் நிறைய ராக்ஸ்டார் சோர்ஸஸே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளட் வந்திருக்கு, அதே மாதிரி ஹரிகேன்ஸ் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸும் வந்துட்டு கேமில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எர்த்குவேக்கோ, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஹெயில் ஸ்ட்ராம், அதாவது ஆலங்கட்டி மழை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈவன் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இன் கேம் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதனால் இம்மர்ஷன் அதிகமாக ஆகலாம். செகண்ட் விஷயம் எனக்கு ஃபேவரட்டான லீக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ இன்டெகிரேஷன். அதாவது ஏஐன்னு இப்போ தான் எல்லாத்துலேயும் வைக்கிறான், மவுஸில் வைக்கிறான்றான், இதில் வைக்கிறான்றான். ஏஐ பற்றி ஒரு வீடியோ போட்டுப்பேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதாவது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏஐ பேஸ்டு என்பிசிஸ்லாம் இருக்கும் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நார்மலாக GTA 5லாம் போயிட்டுருக்கோன்னா ரோட்டில் 4 பேர் நடந்து போயிட்டுருப்பாங்க, அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஃபோனில் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷன்ஸ்லாம் கூட வரும், நம்ம நிறைய பார்த்துருப்போம். அது மாதிரி என்பிசிஸ்லாம் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் ரேண்டம் ப்ரீ ரெக்கார்டட் வாய்ஸஸாக இருக்கும். பட் இப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏஐ பேஸில் வந்துட்டு ப்ரொசீஜரலி ஜென்ரேட்டட் டயலாக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி என்பிசிஸோட கான்வர்சேஷன்ஸ் ஒரு ரியலிஸ்டிக்காக ரொம்பவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஒவ்வொரு பிளேயருக்குமே வந்துட்டு அது யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஏதாவது வந்துட்டு ஒரு சில்மிசம் செஞ்சுட்டு காரோ எதையாவது எடுத்துகிட்டு ஓடினீங்கன்னா, அப்போ வந்துட்டு பக்கத்தில் இருக்க என்பிசிஸோ வந்துட்டு உங்களோட க்ளோத்ஸ் என்ன, உங்களோட வெஹிக்கிள் என்ன, நீங்கள் வந்துட்டு எப்படி இருக்கீங்க, உங்களோட அப்பியரன்ஸ் என்ன அப்படின்ற விஷயங்களெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நோட்டீஸ் பண்ணிட்டு அடுத்த வாட்டி போலீஸ் பார்த்தா ஓகே இவங்க தான் அப்படின்ற மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் உங்களோட பிஹேவியர், இன்கேம் பிஹேவியர் வந்துட்டு த்ரூ அவுட் த கேம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், லைக் எந்த அளவுக்கு வந்துட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணல. ஏன்னா GTA கேம்ஸ்னால் வந்துட்டு அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறது தான் கேம்ஸே. பட் இது எப்படி வரும் அப்படின்ட்டு தெரில. ஸோ இருந்து பார்ப்போம். அண்ட் நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு கிரைம் கமிட் பண்ணிங்கன்னா வந்துட்டு என்பிசிஸ் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணோம். உங்களை பார்த்துருச்சுன்னா, சப்போஸ் என்பிசிஸ் யாரும் இல்லைன்னா வந்துட்டு அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி என்பிசிஸ்குள்ளே இவங்க புகுத்துறதுனால நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ஸ் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் இந்த மாதிரி ஏஐ பேஸ்டு என்பிசிஸ் பற்றி வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்து 3வது லீக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்கேம் சோஷியல் மீடியா. எப்படி நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட்லாம் வச்சுருக்கோமோ அதே மாதிரி இன்கேம்லேயுமே வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா ஆப் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம ஃபோனுக்கு ஒரு கம்பெனி ஆப் மாதிரி வந்து அதில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு எந்த லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது, இப்போ நம்ம கேரக்டரோட செல்ஃபீஸாக இருக்கட்டும், கேரக்டர் எடுத்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்கேமில் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நமக்கு ஆல்ரெடி GTA 5க்குமே வந்துட்டு ஒரு கம்பெனியன் ஆப் இருந்துச்சு. அதில் ஆனால் நம்ம அந்தளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பு கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், அப்புறம் ஒரு சில அந்த வெஹிக்கிள் கஸ்டமைசேஷன் பண்ணலாம். பட் அதை விட வந்துட்டு இன்னும் இம்மர்சிவாக, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இன்கேமில் வந்துட்டு நிறைய மெக்கானிக்ஸ் வரும் அப்படின்றாங்க. அதில் ஒரு விஷயம் தான் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா ஆப். அதுக்கடுத்து 4வது லீக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டீஸ். நிறையவே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹைக்கிங்காக இருக்கட்டும், ட்ரெக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ராக் கிளைம்பிங்காக இருக்கலாம். அதே மாதிரி இந்த மயாமி சைடில், அதாவது வைசிட்டி பேஸ்டாக இருக்கிறதுனால இந்த மயாமி பீச் சைடில் இருக்க மாதிரி வந்துட்டு ஸ்கூபா டைவிங், ஸ்னார்க்லிங், சர்ஃபிங், இந்த கைட் சர்ஃபிங்கு, அதே மாதிரி பேராசைலிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களால் இன்கேமில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இன்கேம் ஆக்டிவிட்டியாகவே வரும் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 5வது விஷயம், இதுதான் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகப்பட்ட லீக். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரியலிஸ்டிக் வேர்ல்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள்ஸ் வில் ஹேவ் ஃபியூவல்ஸ். இப்போ நம்ம GTA 5 கூடயுமே இருந்துச்சு. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு காரோட பெட்ரோல் டேங்க் இருக்க சைடை பார்த்து
அப்படின்னோன்னா அந்த வெஹிக்கிளோட ஃபியூல் வந்துட்டு லீக் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைமுக்கு மேலே வந்துட்டு என்ன ஆகும்னா ஃபியூல் ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சுன்னா வண்டி வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி அந்த ஃபியூலை நம்ம இக்னைட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு GTA 5லேயே இந்த கேம் மெக்கானிக்ஸ் இருந்துச்சு. பட் GTA 6ல் என்ன கொண்டு வராங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஆஸ் அ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டேர்ம்ஸில் கொண்டு வராங்க. சரி நம்ம வந்துட்டு ஒரு லாங் ட்ரிப் போகிறோம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்துட்டு நம்ம ரெகுலர்லி ஃபியூல் வந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இதுலேயே வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி ஃபியூல் ஸ்டீல் பண்ணுற மெக்கானிக்ஸும் வரும் அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுது. அண்ட் இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டஃப்பை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ஹங்கரு அண்ட் ஹேண்ட்லிங்குமே வந்துட்டு மோஸ்ட் சிமிலர் டு RDR2. அப்படி இல்லைனா நம்ம இதுக்கு முன்னாடி ரொம்ப காமனான கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான் ஆண்ட்ரியாஸில் கூட வந்துட்டு அந்த ஹங்கர் ஃபேக்டர்லாம் இருந்துச்சு. அந்த விஷயங்கள் எல்லாமே கூட வந்துட்டு இந்த GTA 6ல் வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் பொறுத்த விஷயத்தில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஸ்டாக் பண்ணி தான் வச்சுக்க முடியும். இப்போ RDR2லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ஸில் என்னென்ன ஸ்டாஷ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு GTA 6லேயும் மோஸ்ட் ப்ராபப்லி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நம்ம GTA 6 ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோவில் கூட பார்த்துருப்போம். கேரக்டர் வந்துட்டு ஒரு MPGயும் வந்துட்டு ஒரு கைத்துப்பாக்கியும் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 2 இல்லை 3 வெப் மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டுமே வந்துட்டு ஒரு சஸ்பிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் திங் இன் ரியலிஸ்டிக் வேர்ல்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவிங் மெக்கானிக்ஸ். அதாவது ரொம்பவே இம்மர்சிவான வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. ஈவன் நமக்கு ஃபோர்ஸா தான் வந்துட்டு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ரியலிஸ்டிக் சிமுலேஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. Crew 2 இருக்குது, Crew 2 ஓகே, பட் Forza Horizon 5 தான் வந்துட்டு ஓரளவுக்கு ரியலிஸ்டிக் சிமுலேஷன் இருக்குது கேம். அதுலேயே வந்துட்டு நமக்கு இந்த ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸு, ஹசார்ட் லைட் கண்ட்ரோல்ஸு, டர்ன் சிக்னல் கண்ட்ரோல்ஸு அதெல்லாம் வந்துட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்காது. பட் இந்த GTA 6ல் வந்துட்டு உங்களுக்கு இது எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் இன்ஃபேக்ட் இந்த லீக் இமேஜை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கூட வந்துட்டு உங்களுக்கு அதுலேயுமே ஹசார்ட் லைட்ஸ் ஆகட்டும், சிக்னல்ஸ் ஆகட்டும், ஈவன் அந்த லீக் இமேஜ்லேயே வந்துட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு என்ஜின் ஸ்டாப் பட்டன் கூட இருக்குது. இப்போ நம்ம எதையாவது வந்துட்டு நோட்டம் விடுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வண்டியை நிறுத்திட்டு என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வண்டிக்குள்ள அமைதியாக உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேம் மெக்கானிக் கூட வந்துட்டு இந்த லீக் இமேஜ் பார்த்தப்போ இதில் நமக்கு தெரிய வருது. அண்ட் அதே மாதிரி இன்னும் டைனாமிக்கான எலிமெண்ட்ஸான ஸ்பாய்லர்ஸு அண்ட் தென் ரைடு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கூட ஒரு விஷயங்கள் வரலாம். அண்ட் கன்வெர்ட்டபிள் கார்ஸ்க்கெலாம் வந்துட்டு அந்த ரிமூவபிள் சாஃப்ட் டாப் வந்துட்டு அப்படியே க்ளோஸ் ஆகிற மாதிரி, இல்லை ஹார்ட் டாப் வந்துட்டு க்ளோஸ் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கேம் மெக்கானிக்காக வரும் அப்படின்ற மாதிரியுமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் ஈவன் டிரைவிங் டைனாமிக்ஸுமே வந்துட்டு பேஸ்ட் ஆன் வெதரு அண்ட் பேஸ்ட் ஆன் லொக்கேஷன் பொறுத்து. இப்போ ஒரு ரெய்னி வெதரில் நம்ம ஒரு மடியான ஏரியாவில் மண் நிறைய இருக்க ஏரியாவில் ஓட்டுறோம்னா அந்த இடத்துல grip கம்மியாக, ஆக்சலரேஷன் கம்மியாக வந்துட்டு இருக்க மாதிரியும் வந்துட்டு இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியர் வீல் டிரைவ் வெஹிக்கிள்னால் வந்துட்டு அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்சலரேஷன், grip, டார்க் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா ஒரு 4 வீல் டிரைவ் வெஹிக்கிள்னால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு லீக்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ இதுதான் மக்களே GTA 6ல் வந்த 5 லீக்ஸ். அது ரீசெண்டாக வந்தது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட லீக்ஸும் இதுதான். எனிவே GTA 6 கண்டென்ட்டை மெல்க் பண்ணியிருப்போம் நாளாச்சு. அதனால தான் வந்துட்டு நான் GTA 6 பற்றி பேசணும்னு நினச்சேன். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன போய்